தப்பி துடிக்க டீ காட்டம் இருக்காங்க. டப்பி நல்லா இருக்கும் பொரிக்கும். அப்பா வாங்கிட்டு தெரியாம இருக்கும். இதை அவிச்சு போட்டு பொரிக்கிறவி அவிச்சு உடச்சு எடுத்து போட்டு பொரிக்கிறேன்னு ஓடாது மோனிக்கா களைச்சி போடுவேன் ஞாபகம் தூரம் போகணும் ஓடாது பாருங்க. இப்போ மோனிக்கா கீழே வந்துட்டு தான் தூக்கி கொண்டு தான் நான் நடக்கிறேன். என்ன அதை லாபம் என்ன என்ன இது நடக்கும்? களைச்சிட்டியோ ஓடி ஓடி நின்றது. மீன் பட்டுருக்கு பாருங்கவா, இழுக்கெல்லாம் இழுத்து கொண்டு வரீங்க பாருங்கவா, சுத்தியான மீன் பட்டுருக்கு. பாருங்க இந்த மீன் எல்லாமே சேர்ந்து இவ்வளோ தூரம் காவி கொண்டு போகணும். காவி கொண்டு அங்கே சந்தி அடி தூரத்துக்கு போகணும். உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைய காலையில் வந்து நான் மோனிகாவும் கடற்கரைக்கு போகிறதாக இருக்கிறோம். போயிட்டு வந்து தான் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ போயிட்டு வந்தது இப்போ இன்றைக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ மோனிகா வந்து கலைக்க கூட்டி கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தது மாதிரி அதை நைக்க சொல்லியிருந்தேன். நாளில் இருந்து எல்லாத்துக்கும் திறமை உள்ள ஆள், ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் என்னோட சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சுங்க. அதே மாதிரி நான் கம்சியாக ஏற்றி கொண்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்றி கொண்டு போய்க்கே எனக்கு இங்கே வீட்டை வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இன்ஜினோட கடலில் பிழைச்சிட்டு சொல்லி எனக்கு கால் அடிக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணலபடியா. அப்போ வீட்டை நேரம் வந்தேன் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் நீங்கள் பிரித்து பூட்டினதான் அவங்க கடலில் ஓடுதே இல்லையேன்னு சொல்லி அப்போ பிரித்து பூட்டினா அங்கேயே கொண்டு போகத்தான் சில இடங்கள் சில பேரை சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ 2-3 தடவை அதே போல் வந்து கொண்டே இருக்கான்ட்டு சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா சரி ஓகே அப்போ நான் பிரச்சனை இல்லை வாரன்னு சொல்லி இப்போ நான் திரும்ப கடற்கரையிலேருந்து வரும்பொழுதும் அவங்க கூப்பிட்டு இப்படி தம்பி வாங்கன்னு சொல்லி கொண்டு நிற்கும் பொழுது சரி என்ன செய்யறது கடல்ல. நான் இவரை இப்போ 10 மணி ஆகுது டைம் சாப்பிட்டு போய் சொல்றேன், போய் இன்ஜினை பார்த்துட்டு வரேன். நான் நேரம் 10 மணி காலம் கடல்ல ஒரு வெயில் வந்துடும். அதனடியால இப்ப என்ன பிள்ளையோ தெரியல போனா. ஆனா இப்ப நீங்க 10 மணிக்கு போக இன்ஜினை பார்த்து கொண்டு இருக்க தலை சுத்தம் சாப்பிட்டு போய் சொல்ல சாப்பிடா போறேன். கடலுக்கு விழுந்துட்டா கதிக்காத வேலை சுத்த கடலுக்கு விழுந்துட்டா இப்பதான் பிரிச்சு போட்டினீங்கன்னா என்ன பிள்ளையோ ஒரு யோசனை என்ன இல்லை சப்பி துப்புரவே இல்லை. அங்க போனா தெரியும் போய் பார்த்தேன்னு சொன்னால என்னன்னு தெரியுமே. பிரிச்சு பூட்டினதான் பிரிச்சு பூட்டி 2 தடவை பிள்ளையாமன்னு சொல்லி தான் அங்க. ஆனா வீடியோக்கு வரியா இருக்குது தொப்பி அப்படியே. இது ஒரு அம்மா கனடால இருந்து துபாயில இருந்து வந்து அனுப்பி விட்டேன். ஓகே அந்த வகையில இப்ப போயிட்டு வந்து பார்க்க போறோம். போயிட்டு என்ன பிள்ளைன்றதை அதை பார்க்கறத நீங்க வீடியோல பார்த்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஆள் அதுக்கு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு தரம் இல்லை. கடல்ல வந்து என்னோட பயந்து இந்த கடல்ல வாடா வீடியோ எடுக்கணும் கவனம் போனையும் தண்ணி எடுக்கல தாண்டி விட்டுருவீங்க பயம். கடல்ல வான்னு சொன்னார் போன கடல்ல கவனிச்சினோம். அதே மாதிரி ஒரு தரம் இல்லை. அப்ப தனியாக எல்லாத்தையும் கவர் பண்றா கஷ்டம். அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இன்ஜிங்காரம் பக்கத்துல என்ன அப்ப வீடியோ எடுக்கிறான்னு 2 வேலையை பார்ப்பானு நான் உதவி நம்பி போறது. என்னை பொறுத்தவரை எனக்கு எல்லாமே வந்து நார்மல் தான். ஓகே நான் நார்மல் தான்ன்றது என்ன கடவுளோட நம்பிக்கை தான். நான் வேலை செய்யறதுல பெரிய அளவில் இருக்கு. அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் கை வச்சு வேலையை செய்யறது. என்னால் ஒன்றும் இல்லை, எல்லாமே அந்த கடவுளோட நிமித்தம் தான் நான் நினைச்சு கொண்டு போய் வேலையை செய்யறேன். நான் ஏண்டா விளங்காட்டிலும் பயப்படாது நான் கூடவே இருக்கிறேன். வேலையை செய்ய அது சரியா ஆகும். ஓடும் கடல்ல சரியா. ஓகே அவ்வளவு சரி நீங்க போங்க. நான் கம்சியா ஸ்கூலுக்கு ஏத்தி கொண்டு வந்து 12 மணிக்கு நம்ம வலிக்கெடுத்து கொண்டு வந்து சேனலுக்கு நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். வாழ்க்கையில இப்படியே பார்த்து கொண்டு இருக்கீங்க வாழ்க்கையை அப்படியே கொஞ்சமாக வளர்ச்சி கண்டிப்பான முறைக்கு வரும். நம்பிக்கையோட தான் நாங்க செயல்படுறோம். நம்பிக்கையோட நாங்கள் ஓடுறோம். ஓகே பாப்போம். இப்ப நாங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறோம் சொன்னா விடிய காலம் கம்சியாக வந்து என்னன்றைக்கு
ஓகே, அப்போ நாங்கள் வந்து கம்சியாக கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு இப்படியே இன்றைக்கு வந்து கடற்கரையில் வச்சுருந்து கரை வேலை வச்சுருந்து நாள் வேலைன்னு சொல்லி எங்களை வந்து வர சொன்னவங்க. அப்போ நானும் மோனிகாவும் அங்கே கடற்கரைக்கு போக போகிறோம். போகிறதுக்கு தான் இப்போ எங்களோட வீட்டிலேருந்து கோல் வந்துச்சு. வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்ஜின் ஒன்று கொடுத்து பிரித்து பூட்டினதான் அது ஸ்டார்ட்டும் வருது இல்லையா, பிக்கப் ஆகாமல் சொல்லி அதே ஓடி பார்க்கணும் வாங்கணும்னு சொல்லி. அப்போ சரி நாங்கள் வாரம்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மோனிகா? அப்போ இன்றைக்கு வந்து வேலையை வந்து மோனிகா தான் செய்ய போகிறா. கடலில் எல்லாம் மூடி பார்த்துக்கிறேன் ஏன்னா. அப்போ விளங்கல. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ கடற்கரையில் போயிட்டு என்ன மாதிரி அங்கே நாள் வேலையில் திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்ப்போம். நாங்கள் வந்து கடற்கரையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். என்ன மோனிகா? சனிக்கிழமை மோனிகாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு. என்ன விளையாட்டு போட்டி சரி, நாங்கள் இப்போ வந்து கடற்கரை கிட்ட கடற்கரை ரோட்டுக்கு வந்துட்டு என்ன மோனிகா என்ன சொல்கிறேன்? இப்போ கடற்கரைக்கு வந்து இவ்வளோ நாள் மோனிகா வருந்தாங்க. மோனிகாவை கூட்டி கொண்டு வந்து மாதக்கணக்காக தானே. இன்றைக்கு தான் மோனிகாவுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். மோனிகாவுக்கு இல்லையோ நூக்கத்தில் நெல்ல இது வந்து தொழில் செய்கிற இடம். அப்போ அதால் மீன் இதை சொல்கிறா. மூக்கம் வந்து பீச் தானே. அப்போ அந்த இதனடியால் அதுக்கு வந்து அது ஒரு விருப்பம் மாதிரி. இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு மோனிகா விளையாட்டு போட்டி போகணும்? நீங்களும் பாங்க மோனிகா. என்ன விளையாட்டு இருக்கு? சரி, ஒரு பாட்டு ஒன்று பாடு, பாடிக்கிட்டு போ. என்ன பாரு பாரு. பாத்துங்கோ, கடற்கரை ரோட்டுக்கு வந்துட்டோம். விடிய காலையில் ஆக்களை நிறைய பேர் நிற்பாங்க கடற்கரை. இன்றைய சனிக்கிழமை இன்றைக்காவது சந்தை நாள். அதாச்சும் மேலே கடல் இல்லாத ஆறு. இதால போகணும்டா பாலத்தால போகணும். இதால போகணும்டா பாலத்தால போகணும். அப்புறம் இங்க பாலத்தால போறீங்க. பாலம் எல்லாம் போடுறாங்க. பாலம் இப்பதானே போடுறாங்க. அப்படிதால போறது. இதால போறது முன்னுக்கு விட்டுட்டு வணக்குது. தொழில் செய்த கடை இங்க கூட்டம். சந்தை கூடி இருக்கு. என்ன யோசிக்கிற? அதில் பாலங்கள் போடுறாங்களா? அப்போ நாங்கள் இதால் உள்ளால போ, இதால் போ. ம் ம் எது? தண்ணி இல்லை. பால வேலை நடக்குது. அப்போ தான் இதுன்ட்டுலாம்
உனக்கு விளங்க இல்லையா? நடந்து போயிருக்கோம். ஆ நடந்து போயிருக்கோம் நாங்கள். ம் பா பாப்போம்ல பாப்போம். ஆ நடந்து போயிருக்கோம். ம் புக்கு நிற்குது ஒத்த காலில். என்ன இருக்கு புக்கு வந்தால் ஒத்த காலில். விளையல வாத்து அது நீர்க்காகம் அது. ஓ காணீர் போய் வரோம். இல்லை கொடுத்துட்டோம் மீன். இது வந்து கொண்டு போனால் உடனே பொறிச்சு நான் போக லேட்டாகும் போல இருக்கு. மீன் தான் சும்மா ஒரு கொஞ்சம் மீன் காணுங்க. நாலஞ்சு கிடக்கு ஓ கனவாய பிள்ளைக்கு இதுக்கு இது கிடக்குது. இதற்கு வெளியில் இந்த பாட்டு இல்லை பூஜா மீன் பூஜா இந்த குணமே அப்படித்தான் கொண்ட கொடி நாளைக்கு வாங்க இல்லை கூட இப்படி தரட்டு எப்படி இல்லை காணும் கட்டிட்டு போறீங்க. ஓ இல்லை காணும். இப்போ ஏன்டா நீ இந்தியாவில் இது வாங்கட இதுக்கு வரைச்சிடுவாங்க கரை விலைக்கு. சரி 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 அப்போ இருக்கா அது பார்த்துட்டு சரியில்லை கனவாயா கொடுக்கும்போது ஒரு கனவாய் இல்லை ஆமாம். நாளைக்கு வாசம் இல்லைன்னா ஓகே இப்போ நான் வந்து கடற்கரைக்கு வந்துட்டேன். இதில் தான் வந்து இன்ஜின் மாட்டி வந்து பிள்ளைன்னு சொல்லி சொன்னவங்கள அதையும் பார்க்க வேணும். அதான் கறியை விட்டுருக்கணும் தண்ணிக்குள்ளே ரெண்டா குடி விட்டுரு வெளியில் இழுக்கக்கூடிய மாதிரி விட்டுருக்கணும். ஓடி பார்க்கணுமா? என்ன செய்யுதுங்க விளையல தாத்தா வந்து ஓடி போவ ஓ பிக்கப்படுறது ஒருக்கா நிற்குது மண்ணனுக்கு வேலை செய்யாது. நேற்று தான் பிரித்து போட்டுங்க. ம் ம் பெட்ரோல் இது என்ன கஞ்சல் அடிச்சுட்டு வேற நீருக்கு அமர்த்தி நீர் வந்து அதாங்க டீசனுக்கு அதான் அம்மா சொன்னோம் விளையாட்டு பழக்கிறேன்டுங்க புட்டால ம் சரி பா அதான் பாருண்ணா வெயிலாங்க கிடக்குண்ணே காய்ச்சல் வேற போகிறோட சரியான வெயிலாக ஆ விளையல அதான் அந்த வாழை குத்தியல் மரங்கள் ஆ பாருங்க அந்த தொங்கலில் தான் வந்து கரவையில் வளைச்சி கொண்டு நிற்கணும். அந்த அவ்வளோ தூரத்துக்கு போகணும். நாங்கள் அந்த மலத்தடி கிட்ட அவ்வளோ தூரம் போகணும். மீன் கரவலைக்கு மீன் வந்து படுதான். இந்த கடற்கரை சைட்டை பாருங்களேன். இப்போ அலையில் அடித்து எல்லாம் கஞ்சல் எல்லாம் அப்படி ஒதுக்கி விட்டுக்கிறாங்க. எல்லாம் விழுத்துறாங்க கரவையில். நாங்கள் இப்போ வேண தூரமாக நடந்து தான் வந்துட்டே இருக்கிறோம். மோனிகாவுக்கு வந்து தனக்கு ஏழாமல் கிடக்குதா மேண்டா விடியோ நியாயமான தூரம். என்ன மோனிகா என்ன ஆ ஏழாமல் இருக்கும். அப்போ திரும்பி போமா போட்ட ஆ தீ கொண்டு போட்ட உள்ளே ஆ அடைக்கலாங்கிற காலுக்கு செருப்பும் போட்டுக்கொண்டு. சரி இப்போ நாங்கள் வந்து அப்படியே கிட்ட வந்துட்டோம். இப்போ கன தூரமாக அவ்வளோ தூரம் அங்கேருந்து ஒரு அரை மணிச்சாலமாக நடந்து வரோம். நான் மணக்காட்டுக்கிட்ட அதாச்சும் இந்த பல்ற கோயில் தீர்த்த மாறுற இடத்துக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம். அதுக்கிட்ட தான் கிரவில் வளைக்கிறாங்களோ அவங்க. அப்போ என்னென்ன போ இவ்வளோ தூரம் அதெல்லாம் காவி கொண்டு போகணுமா? ஆ கால் நினைச்சு போட்டியோ? சரி அதில் இந்த தண்டில் போய் வளைச்சி வேலை போட்டு கொண்டு நிற்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் வந்துட்டோம். இதில் இந்த பக்கம் அப்படியே வேலை இழுவாடுது.
விலை கிட்ட விட்டு மீனை பார்ப்போம். ஆ பாருங்க அந்த வேலை குருவிட்டுது. குருவி மீனெல்லாம் இழுக்கிறாங்க. ஹலோ உங்களோட வேலை கம்பத்தில் இருந்து வேலை குருவிட்டுது. இப்போ மோனிகாவுக்கும் ஏழாமல் வந்துட்டு ஏழாமல் கிடக்கலாம். வெயிலுக்காண்ட ஏழாமன்ட்டு சொல்லி என்ன கால் பண்ணி கொண்டு வந்தாரு என்றால் கம்சியை வந்து 9:30க்கு ஏற்றோம்ட்டு விளையாட்டு போட்டியும் இருக்கணும். இப்போ 9 மணி ஆகிட்டுது. நாங்கள் இங்கே நடந்து போகவே 9:30 ஆகிடும். 18 நாங்கள் திரும்பி போகிறோம். போயிட்டு நாங்கள் நடக்கிற செயல்பாடு பார்ப்போம். ஓடாது மோனிகா, களைச்சி போடுவேன். ஞாபகம் தூரம் போகணும். ஓடாது. ஆள் ஓடுது. எவ்வளோ தூரம் மிஞ்சி அப்பா. ஞாபகம் தூரம் போகணும். ஓடாது மோனிகா. சரி பாருங்க, இப்போ மோனிகா கீழே வந்துட்டு தான் தூக்கி கொண்டு தான் நான் நடக்கிறேன். என்னால் எல்லாம் போக போகுது. என்ன என்ன இது நடக்கும் உனக்கு? களைச்சிட்டியோ? ஆ இருக்குதோ? ஆத்தி பாவம் புள்ளிய விளையாட்டு போட்டியும் இருக்கு. அப்போ நான் தேவையில்லாம் போட்டி கொண்டு வந்தது இஞ்ச. சரி பார்ப்போம். இந்த மண்ணு காலனி நடந்து பொருண்டா இவ்வளோ தூரம் வெண்டி அப்பா. எல்லாம் போடணும் என்ன? அப்படி தான் ஓடினே தானே பிள்ளை. பாப்பா அங்கே போவோம். மண்ணு கால் நடக்கல, எனக்கும் கலைக்கு. பாருங்க அந்த மீன் எல்லாமே சேர்ந்து இவ்வளோ தூரம் காவி கொண்டு போகணும். காவி கொண்டு அங்கே சந்தி அடி தூரத்துக்கு போகணுமெண்டுக்கு உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 3 பேர் வருவாங்க தோல் மாறி மாறி போகிறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கரையை வந்துட்டோம். அங்கே மோனிகா இன்னும் இவ்வளோ தூரம் போக கிடக்கு. அப்போ போட்டு இங்கே ஓடி பார்க்க வரணுன்ட்டு சொன்னான். ஏழா கிடக்குது, அதை ஓடி பார்க்க போகலை. நான் லேட் ஆகிட்டு அதோட மோனிகாவையும் கொண்டு போய் விட வேணும். கடற்கரையில் வந்து நடந்து திரிகிறது விடிய காலமே வேர்க்குது ஆக்களுக்கு. தூரம் போயிட்டு வந்தது நல்லது. அதே மாதிரி கடலில் குளித்தாலும் நல்லது. வேலை ஒரு நாளைக்கு குளிச்ச வாக்கணும். ஆளுமா களைச்சிருக்க இன்னைக்கு 2க்கு தேவையில்லை. அதை விட பாவம் நான் யோசிக்கலை உண்மைக்குமே. விடிய காலமே இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கு நடக்கு. அப்போ அது வேறு கூட்டி கொண்டு போகணும். தேவையில்லாமல் இங்கே களைக்க வச்சுட்டு ரோட்டை போட்டு விட்டான். நடந்து போகலாமா? நில் மோனிகா வாரு. அங்கால இஞ்சிங்கார கண்டா கூப்பிட போகிறாங்க. அது ஒரு சிக்கல். கூப்பிட போய் நம்மளோட வேறே பார்த்தா ஓய் இது ஸ்கூல் கண்டு கொண்டு விட்டுட்டு அதான் திரும்பி போகிறேன். கொண்டு விட்டுட்டு பாருண்ணா. எப்பீங்களா என்ன என்ன செய்யணும்? அவிச்சு போட்டு விடாங்க. இதை கழியுங்க. இதெல்லாம் வச்சு எதிராச்சு இந்த உள்ள இருக்கு. இந்த ஃபுல்லாக இழுத்துட்டு வீட்டாங்க. இதை கழிக்க தெரியா? ஃபுல்லாக அவிக்கிறது. அவிச்சு உடைக்கிறது. அவன் நிற்கட்டும். ஓ இல்லைண்டா இன்னும் கொஞ்சம் சுணங்கி போட் கரையாக நிற்கிது. ஆக்கள் நிற்க அவங்க கரையில் வளைச்சி வேற கேளுக்கு தேதண்டில்ல. அதில் கொண்டு ஸ்கூலில் இருக்காத விட்டுட்டு வரண்ணா. அதை கொஞ்சம் மேலே வச்சு விட்டேன். ஓ அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆக்கள் நிற்க செட் பண்ணிட்டு அடிங்க வரண்ணா. சரி என்ன ஸ்கூல் இருக்காதான் திரும்பி போகிறேன். ஆக்கில் கரையாத போகணும் வந்தால் லேசாக இருக்கும். சரி அப்போ நான் பாருண்ணா. இப்போ நான் பாரு போயிட்டு வரேன். விட்டுட்டு வரேன். நான் போட்டு நிற்க இல்லையா? சரி ஓகே. இப்போ மோனிகா வந்துட்டா. மோனிகா படுக்க விடுவோம்.
கருவாடாக்கி போட்டு நம்பிள்ளைய வயலுக்குள்ள கொண்டு போய் உள்ள பாவம் விளையாட்டுப்படி ஓட்டம் இருக்குது தடை தாண்ட இருக்கு பிள்ளை காலையில் அது ட்ரைனிங் கொடுத்துக்கிறாக்கு விடிய காலம் கூட்டிக்கொண்டு என்ன பண்ணிக்க பாவம் தண்ணி குடிக்க ஜூஸ் எதுவும் குடிப்பா ஆனா என்னண்டாலும் அப்பா சொன்னா தினக்காம செய்யும் பிள்ளை இது போட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கிறான் பிள்ளைக்கு நான் நெல்லு கிராஸ் தண்ணி கணக்கா குடிக்காது ஜூஸ் குடிப்பா ஆத்து சரியான தண்ணி விட ஏ ஆனா கொண்டு கேட்காம தானே பிள்ளை இருந்திருக்கு தெரியுமா ஏல அது வா நெல்லு கிராஸ் குடிக்கும் நெல்லிக்கிற சார் ஏன் தண்ணி குடிச்சு அவளுக்கு கதைக்கவே இல்லாத நிலைமை இதுக்கு சங்கு கிடாக்கு டப்பி நண்டு கிடாக்கு எனக்குதான் மீன் வாங்க போகணும் சங்கு சங்கு இது என்ன செய்கிறது சங்கு ஊதுறாக்கு இது அவிச்செல்லாம் உள்ளுக்கு இருக்கிறது எடுக்கிறது எடுத்து ஆரம்பந்து இன்ஜின் பார்க்க போயிடலாம் அதுக்கு கொண்டே வேறு இடத்த செஞ்ச இன்ஜினை இன்றைக்கு நான் வந்து செய்யட்டாம் என்ன அது அவர் நினைக்கிறா அவளுக்கு கொண்டு 2 செஞ்சு கடலில் புள்ளியா அதில் கடற்கரையில் கதைச்சுனா குடிக்குதோ இது என்ன கீழே செத்து போட்டது போலடா கீழே மீன் பழுதா போயிட்டு இருந்தேன் தெரியுமா அதை அவள் அந்த தன்னுடைய அன்புக்காக திரைக்குன்னு அதை வாங்கி கொண்டு வந்து நான் டப்பி துடிக்குது தீ காட்டம் இருக்கு அவளுக்கு டப்பி நல்லா இருக்கும் பொரிக்க எங்கட அப்பா வாங்கிட்டு தெரியாம இருக்கும் தீ இதை அவிச்சு போட்டு பொரிக்கிறவியல் அவிச்சு உடைச்சு எடுத்து போட்டு உப்புத்தூள் போட்டு பொரிக்க நல்லா இருக்கும் டப்பி நம்பு அதை குழம்பும் வைக்கிற பொரிக்கத்தான் சட்டப்படி இருக்கும் அந்த நண்டுண்ட டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த இதில் நண்டை நாங்கள் மீனாக்கட்டு உடைச்சி இதெல்லாம் அப்படி இல்லை அவிச்சு போட்டு உடைச்சிட்டு அதுண்ட உள்ள சதையை எடுத்து போட்டு எடுத்து பொரிக்கிறது மூணு கையில் பூச்சியா மீத இன்னும் எல்லாம் சிரிக்கினா இவியலெல்லாம் சிரிக்கினா இவையெல்லாம் நெருட்டினா இங்கே பாருங்க மோனிகா தானும் அம்மா அங்கே போகிறாண்டா பின்னால் டக்குன்னு போகிறக்கண்டு தனியாக விட்டுட்டு போகல அதுதான் அப்போ கம்சியா ஏற்ற போடும் ஸ்கூல் டைம் ஆகிட்டு கொண்டு வந்து நம்ம சாப்பாடு மதியம் கொடுத்து 12 மணிக்கு கொண்டு போய் வந்து கடை சமைப்போம் கம்சியா காலமே சாப்பிட சரியா அவ்வளோ கவனம் மோனிகா என்ன பாய் திரும்பவும் கிடக்கிற இதான் பார்த்தியா அவ்வளோ கஷ்டப்படுறேன் சரி இப்போ நான் வந்து சாவி கொஞ்சம் தேவை அப்போ சாவி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகணும் எடுத்துக்கொண்டு தான் கடற்கரைக்கு போக வேணும் ஓகே இதில் சாவி இருக்குது எடுத்துக்கொண்டு போவோம் இப்போ நான் சாவி எடுத்துக்கொண்டு நாங்கள் சாவி எடுத்தாச்சு அரிசி பேக்கில் எடுத்தாச்சு சாவி எடுத்துக்கொண்டு இப்படியே கடையில் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிள்ளைன்றதை ஒன்றே பார்த்துட்டு வருவோம் இப்போ வீடியோ எடுக்கிறாங்க ஆக்களை அதை செட் பண்ண ஒன்றுனா தற்போது ஒருவருமே இல்லை அடிச்சு நான் அப்படி வேலையை போயிட்டானா தனியாக தான் போகிறோம் வீடியோ எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருமோ சரியா 7 மணி அதையும் காட்டுறேன் ஓகே சரி இப்போ மறுபடியும் கடற்கரைக்கு வந்துட்டேன் அது போட் பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஆளை காணையில் போய் பார்ப்போம் சரி இப்போ போட் வந்து கடலுக்கு இறக்க போகிறோம் அவ்வளோ அந்த அவுக்கிறார் சரி இப்போ இது உள்ளக்க தண்ணிக்கு இறக்குறோம் கடலுக்குள்ள இளங்க கொடுத்துருங்க சரி நான் வந்தாச்சு போட்டுக்குள்ள ஏறியாச்சு பார்ப்போம்
ஓடி ஓடி நின்றது ஓடி நின்றது சரி இப்போ அந்த வேலை அந்த இன்ஜின் போர்டெல்லாம் மூடி பார்த்துட்டு வந்துட்டோம். அதில் பெருசாக பிளேன் இல்லை ஏஆர்றான இது இழுத்து நின்று சரியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் அந்த முதல் கரவில் வளைச்ச இடத்துக்கு நான் போகிறதுக்காக இருக்கிறேன். ரோட்டு வந்து இந்த இதுக்குள்ளால் என்னதுக்கால் நடந்து போயில களைக்கும், சரியான வெயிலாம் கிடக்குது. இதுக்குள்ளால் போகும்போண்டு வந்து நான் மோட்டர் சைக்கிளில் போகலாமண்டு இதுக்குள்ளால் தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ளால் போகிறதுக்கு வழி இருந்தால் பார்த்து போவோம். இந்த புல்வெளுக்கெல்லாம் போகணும். பாமாக்கலாட்டி கோலும் வருது. ஹலோ, ஓ விளங்கல? ஓ, இன்ஜின் வேலை முடிஞ்சது. ஸ்டார்ட் பண்ணல, கரண்ட் என்னன்னு பார்க்கல. நான் வேலை முடிஞ்சது. நான் கடற்கரையில் நிற்கிறேன். கடைக்கு போயிட்டு கால் பண்ணுறேண்ணா. ம், ஓகே. அது நான் கரண்ட் வரையில சீலண்ணா, கரண்ட் வராது என்னென்னு பார்க்கல. நான் அதை பார்த்துட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஓ, நேற்று ஒரு இன்ஜின் ஒன்று பிரித்து போட்டினது, அதுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அது கரண்ட் வரையில் தூக்கி அப்படி வச்சுட்டு வந்தது. இப்போ கரவலைக்குன்னா இல்லை மீன் படுது. அப்போ அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட், இப்போ நான் இதுக்கெல்லாம் போகிறேன். போய் பார்ப்போம். பாதையை பாருங்க, எல்லாம் கரடு முரடாக தான் கிடக்குது. எல்லாம் பாதையில் இதால் தான் இருக்கிறேன். எல்லாத்துக்காலையும் போனால் தான் சரி. அது இப்போ இதை விட்டு நான் அதில் வந்த இடம் ஆக மோசம். ஏன்னா ஓரளவு இதாக கிடக்கு. அதுக்காக வீடியோ எடுக்கலாம் கிடந்தது. இப்படியே நான் அங்கே கலவில் வழக்கு எடுத்து போகிறேன். இந்த சனிக்கிழமானவங்களோட விளையாட்டு போட்டிக்கு போகணுமாப்பா. அதில் ஒரு இன்ஜின் ஒன்றை பார்த்துட்டு இன்றைக்கு கொஞ்சம் லீவு தான். லீவுன்ட்டு சொல்லிடலாம், அது இதுவும் மேலே தான். சரி, அங்கே இதுக்காலமே கிட்ட வந்து நம்மள முடிக்காவே தேக்கி நான் இதுக்கால கூட்டி கொண்டு வந்துக்கலாம். எனக்கு ஐயோ பார்த்தேன் முடிச்சுக்கலாம். எல்லாம் மாட்டேன் நின்றுட்டு மோட்டர் சைக்கிள் கியர் மோட்டர் சைக்கிள்லான்னா கியர் ஒரு மாற்றி எடுக்கணும், கஷ்டம். அப்போ திரும்பும்போது பள்ளம் மேடு குட்டியல் எல்லாம் ஏறி விழுந்த அனுபவப்பட்டா தான் ஒரு அனுபவம் உண்டு பேரும். ட்ராக் மேன அப்படி தானே. மறுபடியும் வந்துட்டோம் ரோட்டு பேரும் அப்படி இருக்கேன்.
ரைட், இப்போ நான் கடலில் போட்டில் கண்டோம். அவங்கள்ட்ட தான் இப்போ நான் போய் இப்போ ஓடவே ட்ரைனிங் எடுக்கணும். ஃபீல்ட் பேக் தான் இருக்கு ஓடுறதுக்கு. எங்களோட சைக்கிள் ஃபீல்ட் பேக் மாதிரி தான். ஃபீல்ட் பேக் மாதிரி செயல்படுத்தி ஓடும். ஓகே, இப்போ கொஞ்சம் சம்பு புல்லு மேய்க்கிறக்கு அங்கே போகணும். அதை தாண்டி போகணும். இப்போ அதுக்காக மண்ணாக கிடக்குதுல்ல, சிலிக் பண்ண போகுது. இங்கே அதை விட்டாச்சு. ஓகே, இவ்வளோ போ திருப்பி கிட்ட வந்தாச்சு. வெலை இழுக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கிட்ட அங்காலையும் வெலை இழுக்கிறாங்க, பரம்பரமாக இழுக்கிறாங்க. நான் இருக்கிற இடமும் 10 கிளால வந்தது. நான் வந்த இடத்துல திரும்பி பார்ப்போம். எப்படி பார்த்து வந்த பாதையை பற்றிலோ இதுக்கெல்லாம் வந்து நான் நினைப்பேன். இது மூடிச்சையில் வரக்கூடிய மாதிரி இருந்து ஈஸியான வழி. சரி, அதில் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்றதை. உடனே போய் பார்ப்போம். மீன் படுதோ இல்லையோ என்றதை போய் பார்ப்போம். ரைட், நாங்கள் அப்படியே வந்து கடற்கரை கிட்ட கொண்டு வந்து மோட்டர் சைக்கிளை விட்டாச்சு. இந்த கடல், இந்த மோட்டர் சைக்கிள் பக்கத்தில். பூங்கர் என்ன பூங்கர்? இழுக்கிறாங்க. படுதேன கடலுக்கு மீன் படப்பட இழுக்க வேண்டியான். என்னத்தை செய்கிற ஒரு சரி, அதில் வெலை இழுக்கிறாங்க. கடலில் நின்றுட்டு வந்தது வெயிலுக்குள்ள. அதில் இஞ்சி வேண்டியது தான். காலில் ஒரு சின்ன காயம் அதுவும் உண்டு. ஓகே, சரியான வெயிலாக கிடக்கு. நிற்கலாம், மண்டையெல்லாம் கொதிக்குது. கடலில் நின்று வந்தானே அப்போ அதில் நிற்கலாம் கிடக்கு. அப்போ ஒரு மடம் ஒன்று இருக்குது. இந்த மடத்துக்குள்ளே வந்து நான் இருக்கிறேன். அவங்க வேலை இழுக்கிறாங்களா இல்லைன்ட்டு அப்படி ஒவ்வொரு தடவை லைனுக்கு 2 கம்பம் இழுக்க இருக்கான். இந்த லைனில் ஒரு ஆக்கள், அப்புறம் அப்படியே இந்த லைனில் கொஞ்சம் ஆக்கள் அப்படி இழுத்துன்னு நிற்கணும். மேலே கிட்ட வந்து தான் போய் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏன்னா கிடையாது, வெயிலுக்கு நிற்கிறான். காலம் பிடிச்சி 3 நடந்து பார்த்தீங்களா லைனுக்கு நிற்கும். மனாந்திரம் மேய கிடக்குஞ்சாரு. பாருங்க, நல்ல மீன் பட்டுருக்கு பாருங்கவா. இழுக்கெல்லாம் இழுத்து கொண்டு வரீங்க பாருங்கவா. சுற்றியான மீன் பட்டுருக்கு. கூட்டி வாங்க இப்படி அள்ளி கண்டு விட்டு கூட்ட விடு. எல்லாரும் அந்த சின்ன போட 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 எல்லாம் பறக்குது வேறங்கள்ல தாட்டை நெத்தலியில்.
எல்லாம் பறக்கு. ஒரு சைடா தெரியும் சாத்து புல்லா பிடிக்கல சாத்து அதை பிடிச்சு போட்டு சின்ன குட்டான கொண்டா தூக்கி கொட்டு என்னடா பாக்கிறாது பாத்துக்கிட்டு போடு
சரி, இப்போ கடற்கரையிலேருந்து நம்மக்கிட்ட வந்துட்டேன். பார்த்துருப்பீங்க இதை எவ்வளோ மீனோடலாம் வந்து பாட்டு இப்போ அரைவாசி அதில் வந்து முக்கால்வாசி அளவு மீனை அப்படியே விட்டவங்களேன்னு சொன்னால் கருவாடு போடுறதுக்குமே இது உப்பு இல்லையோ ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே அதை கையை விட்டுட்டாங்களா அவ்வளோ மீனும் அப்படியே இந்த அன்னக்கிளி என்று சொல்கிறது அது அப்படியே அவ்வளோத்தையும் கடற்கரையிலே விட்டவங்க அதில் இருக்கிற நெல் மீன் எல்லாத்தையும் எடுத்து சந்தைக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே எனக்கு லேட் ஆகிட்டுன்ட்டு நானும் அப்படியே வந்துட்டேன். அப்படியே எனக்கு வரும்பொழுது மீனோட மாயை கொண்டு இந்த பைக்கில் தான் மாயை கொண்டு வந்துட்டேன். ஓகே, அப்போ நான் அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.